அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டைன் ஆர் பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம அணுகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஸ் ஆல்ரெடி ஃப்ரைடே துவங்கிடுச்சின்னு அவ்வளோதான். அந்த பேட்ச் வந்து முடியறதுக்கு 1 month ஆகிடும். ஏன்னா 6 செஷன் இருக்கும். 1 week ஒன்ஸோ இல்லை வீக்ஸ் டுவைஸ் அந்த மாதிரி 1 monthக்குள்ளே 6 செஷன் அதை முடிப்போம். ஓகேங்களா? அது வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி இதில் வீடியோவில் சொல்கிறோம். இதை வைத்து ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் டூல். இது எதுக்கு பயன்படுது என்னது டைரக்ஷனுக்கு மட்டும்தான். இதை வைத்தெல்லாம் ட்ரேட் வேல்யூஸ், ஏன்னா நான் ஒரு வேல்யூ தான் கொடுக்குறேன், அதுக்கு நிறைய வேல்யூகள் இருக்குது. அப்போது நான் எதுக்கு இதை கொடுக்குறேன்னா சிந்திங்க என்பதற்காக மட்டும்தான். மார்க்கெட் ஆப்ஷன் பையர் வந்து சிந்திக்கணும். மற்றவர்களை போல சொல்கிறாங்க மார்க்கெட் ஏறும், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு போய் புட்டை பை பண்ணு, சப்போர்ட் வந்துருச்சு காலை பை பண்ணு அப்படின்னு என்றைக்குமே பண்ணாதீங்க. அது டோட்டலி ராங். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. நம்ம இதுக்கு ஆப்ஷனுக்கு இருக்குது. அது மார்க்கெட் எங்கே வேணால் ஓப்பன் ஆகும், எங்கே வேணால் க்ளோஸ் ஆகும். ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. அந்த டைம் வேல்யூவே நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம் நம்ம மேக்ஸில். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 26,000 கால் 78 rupeesக்கு எபோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் வந்து அப்சைடு ஏறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 78 rupees பிலோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது 26,000 கால் 78 rupees வரும்போது நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னால பெட்டர் ரிட்டர்ன் எய்தர் அப் ஆர் டவுன். நீங்கள் என்ன டெக்னிக்கல் வேணால் பார்க்கலாம், நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம். நாமெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டோம், மேக்ஸ் மட்டும்தான். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்பீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க, எதை வேணால் நீங்கள் பாருங்கள். உங்கள் டெக்னிக்கும் எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த இடத்த நீங்கள் இதை பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லையா இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அது மட்டுமல்ல, இது 78க்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்காங்கிறதும் மேக்ஸ் அடிப்படையில் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு லைனை போட்டு பார்க்கறது கிடையாதுங்க. அதில் ஃபால்ஸாகவும் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. மேலே இருப்பாங்க, டக்குனு கீழே விழும், கீழே இருப்பாங்க, மேலே ஏறுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து எப்படி பண்ணணும், எந்த டைமில் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஏறுனா ஒரு விலையில் போயிட்டு எய்தர் சேஞ்ச் ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு விலையிலேருந்து அப்செட் திரும்பணும் ஆர் டவுன் சைடு அதே டைரக்ஷன் போகணும். அப்போ அங்கே சட்டன் ரூல் இருக்குது. அது எப்படி எந்த வேல்யூ எடுத்துக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அப்போது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி மேக்ஸ் படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குங்கிறது நம்ம பிஃபோராகவே நம்ம எல்லாமே மைண்டில் இருக்கணும். நம்ம கேல்குலேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே லைவில் போயிட்டு இதை மாற்ற அதை மாற்ற லைவில் ஒரு வேலையும் கிடையாது. உட்காந்து எங்கே எந்த ஸ்ட்ரைக்கு பார்க்குறோம் அதை மட்டும் பார்த்துட்டு கால்குலேஷன் வேல்யூ ஆல்ரெடி முன்னாடியே நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த வேல்யூ பார்த்து எங்கே வரும்போது என்ட்ரி எடுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் ஆகும், எல்லாமே முன்னாடியே நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைக் எங்கே வருதோ அங்கே வரும்போது மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது இன்றைக்கி ட்ரேட் நல்லபடியாக பண்ணுங்கள். ஏன்னா மண்டே ட்ரேட் நம்ம சேனல் உங்களுக்கே தெரியும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பெட்டராக இருக்குன்றதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.